மக்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. அடடே பாவம், நல்லவர் இப்படி இறந்துட்டாரு, அனாதையா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுதாபப்படுறாங்க. அதனால அங்கிருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாரு. அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதத்தான் நம்ம பெரியவங்க கையிலேயே வெண்ணெய் இருந்தோம் ஏன் நெய்க்காக அலையிறேன்னு கேட்டிருப்பாங்களோ என்னமோ. நாங்க பயன்படுத்தின அந்த பொருளை கூட தங்கமாவே இருந்தாலும் இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டோம், தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு சொன்ன இன்னும் பேரதிர்ச்சி தர்மருக்கு. இன்னும் இவ்வளவு செல்வ செழிப்போட மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி கேட்டு தர்ஜுன கிருஷ்ணர் இல்ல, இதை விட சொல்ல போனா என் மக்கள் யாருக்கும் அந்த நிலைமையே கிடையாது. ஆனா இவர் டெய்லியும் 500 பேருக்கு அன்னதானம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 500 ஏழைகள் அவருடைய ராஜாங்கத்துல இருப்பாங்க தானே. அப்படி இருக்காங்கன்னா இவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய சிந்தனைக்காக உண்மையாலுமே நம்ம கிட்ட எவ்வளவு பயிற்சி முயற்சி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில பாதி நாள் வெளியே தேடுறதுலயே போயிடுதுங்க. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த கதையை கேளுங்களேன். அதாவது ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம். அவர் ஒரு பெரிய சந்தையில நிறைய மக்கள் வந்து போகக்கூடிய அந்த இடத்துல நின்று பிச்சை எடுத்துட்டே இருப்பாராம். அவர் ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க. வாயை திறந்து பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டாராம். ஒரு இடத்துல நின்னுக்கு வரான், தன்னுடைய வலதுகையை நீட்டு வரான். அந்த பக்கம் போற வரவங்க ஏதாச்சும் காசு போட்டு அதை வாங்கிக்கு வரான். இதுதான் அவருடைய வழக்கம். அது மட்டும் இல்லாம அதே இடத்துல 50 வருஷமா நின்று பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு ஒரு நாள் யாசகம் வாங்கிட்டே இருக்கும்போது மயங்கி விழுந்துறாரு. போய் பார்த்தா அவர் இறந்துறாரு. அங்கிருந்த மக்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. அடடே பாவம், நல்லவர் இப்படி இறந்துட்டாரு, அனாதையா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுதாபப்படுறாங்க. அதனால அங்கிருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாரு. இவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் செஞ்சதில்லை, அதனால இவருக்காக ஒரு செலவு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் காசெல்லாம் வசூல் பண்றாங்க. தாராளமா காசெல்லாம் வசூல் ஆகுது. எல்லாம் வசூலானா அந்த பிச்சைக்காரர் மாதிரி ஒரு சிலையை அங்க வடிச்சுட்டாங்க. அந்த சிலையை அங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்திவாரம் தோன்றதுக்காக அவர் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல ஒரு 2 அடி தோன்றாங்க. ஏதோ ஒண்ணு இடிக்குது. என்னன்னு போய் பார்த்தா ஒரு டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுங்க. என்னன்னு தோண்டி பார்த்தா ஒரு செப்பு குடம். அந்த செப்பு குடம் ஃபுல்லா தங்க காசுமா வெள்ளி காசுமா அப்படி நிரம்பி வழியுது. அதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அடடே இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த பிச்சைக்காரர் அங்கேயேதான் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் காலு கீழதான் இவ்வளவு பெரிய புதையில இருந்திருக்கு. அவருக்கு அது தெரியாம நம்ம கிட்ட கையேந்தி பைசாக்காக யாசம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த வழியா ஒரு துறவி வராங்க. அந்த துறவி வந்து சொல்றாரு, ஏன்பா அந்த பிச்சைக்காரர் மட்டும் அப்படி இல்லப்பா, நம்ம எல்லாருமே அப்படிதான். நம்ம கிட்ட 1000 திறமை இருக்கு, நிறைய மகிழ்ச்சி இருக்கு, நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய விதமான முயற்சி இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம சரியான முறையில பயன்படுத்துறோமா? இல்ல. வெளியே ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் நமக்கான முயற்சி என்ன, நமக்கான விடயம் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்களும் மிகப்பெரிய ஆளா வரலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த கூட்டத்தில் இருக்க எல்லா மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதத்தான் நம்ம பெரியவங்க கையிலேயே வெண்ணெய் இருந்தோம் ஏன் நெய்க்காக அலையிறேன்னு கேட்டிருப்பாங்களோ என்னமோ. அதனால கொஞ்சம் உங்க முயற்சி என்னங்கறத, உங்களுடைய திறமை என்னங்கறத சிந்திச்சு செயல்படுங்க. நீங்களும் மிகப்பெரிய ஆளா வரலாம். தர்மம் தலை காக்குன்ற வாசகம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம வீட்டுல நம்ம பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தர்மம் தலை காக்கும். ஆமாங்க, நம்ம தலையை காப்பாத்துறதுல ஒரு தலைமுறையே அது காப்பாத்தும். உண்மைக்கு சொல்ல போனா நம்ம செய்யக்கூடிய உதவி ரொம்ப அன்பாகவும் உள்ளுணர்வோடையும் அது இருக்கணும். கர்வம் மட்டும் வந்துடவே கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கதையை ஒரு நிமிஷம் கேளுங்களேன். தர்மர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம். அவங்க ஊர்ல ஏழைன்னு யாராச்சும் வந்து கையேந்தி நின்னா உடனே அள்ளி தரக்கூடிய ஒரு குணம் படைத்தவர். ஆனா அவருக்கே நான் நல்லா தானம் பண்றேன் அப்படின்ற அந்த கர்வம் இருந்துச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அவர்கள் என்னதான் இவர் உதவியே செஞ்சா கூட அந்த கர்வம் வந்துருச்சுன்னா பின்னாடி இது மிகப்பெரிய ஒரு இழப்புலதான் கொண்டு போய் விடும். அந்த கர்வம் மட்டும் இருக்கக்கூடாது, இவருக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தர்மரை கூப்பிட்டு வாங்க ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் தர்மரும் வெளியே கிளம்புறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்தா பாதாள லோகத்துக்கே போயிட்டாங்க. அங்க போனோம்னா அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள். நம்ம தர்மர் தான் நல்லா தான தர்மம் பண்றாரு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை விட அதிகமா தான தர்மம் பண்ணி உலக மக்கள் அனைவராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல பண்பாளரா தான் மகாபலி சக்கரவர்த்தி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ தர்மர் என்ன பண்றாரு, திடீர்னு அந்த தெருவுக்குள்ள போய் ஒரு வீட்டுல தண்ணி வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. பார்த்தா ஒரு கிண்ணத்துல தண்ணி, அந்த கிண்ணமே தங்க கிண்ணங்க. இவர் பார்த்தோன்னு ஒரு ஆச்சரியம். இதனால தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மா கையில கிண்ணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா வாங்க மறுக்கிறாங்க. இல்லைங்கய்யா, நாங்க யாருக்காச்சும் கொடுத்த ஒரு பொருளை திருப்பி வாங்க மாட்டோம், அது எங்களுடைய ஊர் வழக்கம். இதை விட ஏன் ஒரு முறை நாங்க பயன்படுத்தின அந்த பொருளை கூட தங்கமாவே இருந்தாலும் இன்னொரு முறை பயன்படுத்த மாட்டோம், தூக்கி வீசிடுவோம் அப்படின்னு சொன்ன இன்னும் பேரதிர்ச்சி தர்மருக்கு. இன்னும் இவ்வளவு செல்வ செழிப்போட மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி கேட்டு தர்ஜுன கிருஷ்ணர் வா பரவாயில்ல, நம்ம மகாபலி சக்கரவர்த்திட்டு உன்னை கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போறாங்க. போனோன்னு கிருஷ்ணர் சொல்றாரு, சக்கரவர்த்தியே இவர்தான் தர்மபுத்திரர். இவர் வந்து அவருடைய ராஜாங்கத்துல டெய்லியும் 500 பேத்துக்கு
அவர் வந்து அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்காரு, மிகப்பெரிய ஒரு தர்ம பிரபு இவரு அப்படின்னு சொன்னோன்னே உடனே மகாபலி சக்கரவர்த்தி அதை கேட்டு ஆச்சரியப்படுவாங்கன்னு பார்த்தாங்க. அவர் மாறா 2 கைகளாலும் தன்னுடைய காதை அடைச்சுக்கிட்டு இதுக்கு மேல நிறுத்துங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க, என்னால கேட்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே தர்மருக்கும் ஒரே அதிர்ச்சி, கிருஷ்ணர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி கேட்டோன்னே சக்கரவர்த்தி சொல்றாரு, அப்படி இல்ல, எனக்கும் தானங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான், ஆனா நான் தானம் பண்றேன், என் நாட்டுல யாரும் அந்த தானத்தை வாங்குற அளவுக்கு இல்ல, இதை விட சொல்ல போனா என் மக்கள் யாருக்கும் அந்த நிலைமையே கிடையாது. ஆனா இவர் டெய்லியும் 500 பேருக்கு அன்னதானம் பண்றாங்கன்னு சொல்றீங்க, அப்ப 500 ஏழைகள் அவருடைய ராஜாங்கத்துல இருப்பாங்க தானே, அப்படி இருக்காங்கன்னா இவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, அதனால தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க, என்னால கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்படி சொன்னோன்னு தர்மருக்கு ரொம்ப வெக்கி தலை குடிகிற மாதிரி ஆயிடுச்சான். அவருடைய கர்வம் டோட்டலா போயிடுச்சான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம என்னமோ பெருசா நல்லது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பயங்கரமா 4 பேத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை விட ஒரு படி ஒசந்து யாருக்குமே தெரியாம நிறைய பேர் நிறைய நல்லது அனுதினமும் செஞ்சுட்டு தாங்க வராங்க. அதனால தான் என்ற ஆணவம் அகந்தையும் மட்டும் ஒரு நாளும் ஒரு மனுஷனுக்கு வரவே கூடாது. அது எந்த செயல் செஞ்சாலும் சரி நல்ல முறையில நல்ல செயல்களை செய்யுங்க. நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம சுத்தி இருக்கவும் நல்லா இருப்பாங்க. நன்றிங்க, வாழ்க்கை.